जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा। विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा। तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे। गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय 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 हे। அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நம் நாட்டின் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்ட தியாகியின் வரலாறு. PSK லக்ஷ்மிபதி ராஜு. அருள்மிகு பழனியில் தந்தை பெயர் PS கிருஷ்ணசாமி ராஜு, தாயார் பெயர் K நல்லம்மாள் என்கிற தம்பதிகளுக்கு 25/11/1915 ஆண்டு மகனாக பிறந்தார். கல்வி. பள்ளி பருவத்தில் 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நாட்டுப்பற்று ஏற்பட்டு சுதந்திரத்திற்காக பாடுபட வேண்டும் என்ற எண்ணம் உதித்தது. கல்வியை விட்டுவிட்டு பல போராட்டங்களில் கலந்து கொண்டார். பச்சிளம் பருவமான 16 வயது நிரம்பிய நமது ராஜு கைது செய்யப்பட்டார். மதுரை சிறைக்கு அனுப்பப்பட்டார். சிறையில் செக்கிழுத்தார். ஹாவ் துரை என்றால் அக்காலத்தில் சிறை அதிகாரிகளின் கொடியவன். அவர் அப்பொழுது மதுரை சிறை தலைமை அதிகாரி. அது சமயம் பல வாலிபர்களுக்கு நிலவிலங்கு கொடுத்தார். அவர்களில் ஒருவர் நமது ராஜு. அவர் நிறுத்தப்பட்ட காட்சி கல்மனதையும் கரைக்கும். 1940ஆம் ஆண்டு தனிநபர் சத்தியாகிரகத்தில் சிறை சென்றார். சுதந்திரத்திற்காக 13 முறை சிறை சென்றார். அலிபூர், வேலூர், பாளையங்கோட்டை ஆகிய சிறைகளுக்கு சென்றார். வணக்கம். என்னுடைய பெயர் PTC நாகராஜன். நான் பழனி மாநகரத்திலே பிறந்து வளர்ந்து இங்கே என்னுடைய மனைவி நகரமன்ற தலைவியாக இருந்தார்கள். நான் நகரமன்ற உறுப்பினராக இருந்தேன். அங்கே நாங்கள் ஐயா PSK தியாகச்சம்பல் PSK லட்சுமிராஜ் அவர்களை பற்றி இங்கே நீங்கள் குறிப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு உங்களுக்கு நான் மீண்டும் நன்றியினை கூறிக்கொள்கின்றேன். அவர் தியாக செம்மல் என்று அழைக்கப்படுவதற்கு எனக்கு தெரிந்த ஒரு காரணத்தை நான் இங்கே கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அவருடைய திருமண நாள், அந்த திருமண நாளிலே
மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற பெரிய பெரிய தியாகிகள், கக்கன் முதற்கொண்டு காமராஜர் முதற்கொண்டு பெரிய தியாகிகள்லாம் அங்கே சூழ்ந்திருக்கிற நேரத்தில் பிரிட்டிஷ்காரருடைய போலீஸும் அங்கே வந்தது. அவர்கள் ஏதோ பரிசு கொடுக்கத்தான் வருகிறார்கள் என்று எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவருடைய கையிலே விலங்கினை மாட்டி, தேச துரோக செயலுக்காக உங்களை நான் விலங்கிட்டு அழைத்து செல்கின்றோம் என்று அவரை அரெஸ்ட் செய்து கொண்டு சென்று விட்டார்கள். திருமணமாகிய அன்றைய தினத்திலே அவர் தன்னுடைய இல்லற வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் எவ்வளவு இன்னல்களை அவர் அனுபவித்திருப்பார் என்று நினைக்கின்ற பொழுது தியாக செம்மல் என்று சொல்வதற்கு மேல் ஒரு பட்டம் இருந்தால் கண்டிப்பாக சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு தியாகி, தியாக செம்மல் ஐயா PSK லட்சுமிராஜ் அவர்களை பற்றி நீங்கள் இங்கே கேட்கின்ற பொழுது என் மனம் சந்தோஷத்திலும் என்னுடைய மன மகிழ்ச்சியும் நான் தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த சந்தர்ப்பம் அளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். 5 ஆண்டு 11 மாதம் 9 நாட்கள் சிறையில் இருந்தார். தேசபக்தன் குமரினான். அவ்வுணர்ச்சியே இன்று நாம் அடைந்த விடுதலை. விடுதலை பதவி. இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு பழனி நகராட்சிக்கு நடைபெற்ற தேர்தலில் 24 வார்டுகளுக்கும் காங்கிரஸ் வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து நிறுத்தினார். இவர்கள் அனைவருமே மகத்தான வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் லக்ஷ்மிபதி ராஜு நகரசபை சேர்மனாக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த நாளில் ஒரு நகரசபைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் அனைத்து வார்டுகளிலும் நின்றவர்கள் வெற்றி பெற்ற வரலாறு தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்டது. இந்த வெற்றியின் காரணமாக லக்ஷ்மிபதி ராஜுவின் பெருமை வெளி உலகுக்கு தெரியலாயிற்று. அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரான பெருந்தலைவர் காமராஜ், புதுக்கோட்டை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இளையராஜா விஜய ரகுநாத தொண்டைமான் அவர்கள் தலைமையில் லக்ஷ்மிபதி ராஜுவுக்கு ஒரு வெள்ளி வாள் பரிசளித்தார். பழனி அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியை அமைக்க முழு முயற்சியை மேற்கொண்டார். நகராட்சி சார்பில் அண்ணாமலை தாய் சேய் நல விடுதி கட்டினார். பழனி நகராட்சிக்கு குடிதண்ணீர் லாரி முதலில் வாங்கியது மட்டுமல்ல, லாரியை சேர்மன் ஐயா ராஜு அவர்களே ஓட்டிக்கொண்டு அனைத்து வார்டுகளுக்கும் வீடு வீடாக சென்று குடிதண்ணீர் வழங்கினார். தெரசம்மா கோவில் அருகில் இருந்த இடுகாட்டை RF ரோட்டிற்கு மாற்றி அமைத்தார்.
தெரசம்மா கோயில் தெரு பொதுமக்கள் குடியிருப்பாக மாற்றி அதற்கு அன்னை தெரசம்மா காலனி என்று பெயர் சூட்டப்பட்டு இன்றும் பயன்பாட்டில் உள்ளது. விரிவடைந்த பழனி நகருக்கு குடிநீர் பற்றாக்குறையை போக்க கொடைக்கானலில் இருந்து வரும் குடிநீர் தண்ணீரை வரதமா நதி அருகில் சுத்திகரிக்கப்பட்டு அதை குழாயின் மூலமாக திண்டுக்கல் ரோட்டில் உள்ள ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில் பல லட்சம் லிட்டர் தண்ணீர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டியை அமைத்து அதில் இருந்து சிறு குழாயின் மூலம் நகராட்சியில் உள்ள அனைத்து வார்டுகளுக்கும் குடிநீர் வழங்கிட அரும்பாடுபட்டார். சாதி மதம் பாராமல் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு அவர்கள் தொழுகை நடத்தும் பள்ளிவாசலுக்கு தண்ணீர் தேவை அறிந்து தானாகவே முன்வந்து சேர்மன் ஐயா ராஜு அவர்கள் தண்ணீர் இணைப்பை வழங்கினார். இஸ்லாமிய சகோதரர்களுடன் சேர்ந்து ரம்ஜானின் 30 நோன்பை கடைபிடித்தார். பழனி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பலமுறை சேர்மனாக பணியாற்றிய போது அந்த அலுவலகத்திற்கு 60 வயது அடைந்ததை முன்னிட்டு அந்த ஆண்டை சேர்மன் ஐயா ராஜு அவர்கள் வைர விழாவாக முன்னின்று சிறப்பாக நடத்தினார். இது மட்டுமா, சங்கங்களின் சங்கமம். இவர் தலைவராக பதவி வகித்த சங்கங்கள்: தலைவர் பழனி நகராட்சி துப்புரவு தொழிலாளர் சங்கம், தலைவர் சலவை தொழிலாளர் சங்கம், தலைவர் ஜட்கா வண்டி தொழிலாளர் சங்கம், தலைவர் இரட்டை மாட்டு வண்டி தொழிலாளர் சங்கம், தலைவர் ஒத்தை மாட்டு வண்டி தொழிலாளர் சங்கம், தலைவர் கைவண்டி தொழிலாளர் சங்கம், தலைவர் முடித்திருத்துவோர் சங்கம், தலைவர் மீன்பிடிப்போர் தாலுகா சங்கம், தலைவர் பாரம் லோடுமேன் சங்கம், தலைவர் ஹோட்டல் தொழிலாளர் சங்கம், தலைவர் காந்தி மார்க்கெட் வர்த்தகர் சங்கம். பழனி காந்தி மார்க்கெட் ஏ பிளாக் வியாபாரிகளோட நலச்சங்கத்தின் தலைவர் காளிமுத்து கூறியதாவது பேசுகிறேன். மதிப்புக்குரிய அண்ணன் என்று தான் கூப்பிடுறேன். அண்ணன் பிஎஸ்கே லட்சுமிராஜ் அவர்கள் 1960 64 வரை மார்க்கெட் வியாபாரிகளுடைய சங்கத்தினுடைய தலைவராக பணி செய்தார்கள். அவர் பணிகாலங்களிலே ரொம்ப சிறப்பாக மார்க்கெட்டு இயங்கிக் கொண்டிருந்தது. வியாபாரிகளுக்கு வேண்டிய எல்லா நலன்களையும் அவர் செய்து கொடுத்தார். ஒவ்வொரு வகையிலும் கூடவே இருந்து செயல்பட்டார். அப்பொழுது அவர் தலைவராக இருக்கும் காலத்தில் நான் செயலாளராக இருந்து பணி செய்திருக்கிறேன். ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலையும் அவரோடு இணைந்து நான் சென்னை, மதுரை, திண்டுக்கல் போன்ற இடங்களுக்கு சென்று பார்க்கும்போது அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப அபரிதமான சக்தி படைத்ததாக எனக்கு தோன்றியது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைவர் தையல் தொழிலாளர் சங்கம், தலைவர் பழனி கொடைக்கானல் விவசாயிகள் சங்கம், துணைத் தலைவர் ஆயக்குடி மலைத்தோட்ட விவசாயிகள் சங்கம். இது மட்டுமா, பதவி. இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் விவசாயத்துக்காக குரல் கொடுத்து பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார். பழனி அடிவாரம் தண்டபாணி ஆசிரியர் பேசுகிறேன். பழனியில் பல நற்காரியங்களை செய்த தந்தை லட்சுமிராஜனுடைய செயல்களை விவரித்து கூற நான் முற்படுகிறேன். அதில் முதலாவதாக பழனி வட்டம் பெரியமாவட்டி உள்வட்டத்தில் பெரியமாவட்டி என்னும் பகுதியில் இருந்த தலித் விவசாய கூலி மக்களுக்கு 1954 பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக வந்த பின்பு 56ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட நில உச்சவரம்பு சட்டத்தின் மூலம் கிடைத்த சுமார் 3000 ஏக்கர் நிலங்களை நிலமற்ற தலித் விவசாயிகளுக்கு ஆளுக்கு 2 ஏக்கராக கொடுத்து அவர்களை சொந்த விவசாயியாக மாற்றியது மிகப்பெரிய சாதனை. இது விவசாயத்துக்கு அவர் செஞ்ச செயல். அடுத்து தலித் மக்களுக்கு என்ன செய்தாருன்னா, தலித் மக்களுக்கு மட்டும் தனியாக அவர்கள் யார் கஷ்டப்பட்டாலும் உதவுவார். பழனிக்குள்ள அவரை பொறுத்து அவருக்கு என்ன பேருன்னா பழனி எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. யார் கஷ்டப்பட்டாலும் ஐயோ என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா, ஏதோ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவனை கூப்பிட்டு அரவணைச்சு கண்ணீரை தொடச்சி விட்டு அவனுக்கு என்ன துயரோ அதை போக்கி விடுவார். அதனால்
அவர் எல்லா மனசில் வந்து இடம் பிடிச்சார். சரி, என்னப்போ ஒரு இது நானே ஒரு படி தளித்து என்னை படிக்க வச்சார், வேலை வாங்கி கொடுத்தாரு, வேலைக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு, எனக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு. என்னுடைய திருமணமே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக நடந்துச்சு. சுப்பிரமணிய சாமியை கூப்பிட்டு வந்து கலிவரதன், பழகற்பையா இப்படி ஆட்கள்லாம் கூப்பிட்டு வாழ்த்துறை வழங்க வச்சு திருமணம் நடத்தி வச்சார். அவர் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப சாதாரணமாக தான் முடித்து வச்சார். இது தலித்து மக்களுக்கு அவர் செய்த உதவிக்கு இது ஒரு அச்சாரம் தான். பழனி தாலுகாவில் விவசாயிகளின் கோரிக்கைகளின்படி பாலாறு, பொருந்தலாறு, வரதமா நதி ஆகிய அணைகள் கட்டுவதற்கு முழு முயற்சி செய்தது. பழனி கொடைக்கானல் ரோடு அமைப்பதற்கு முழு முயற்சி மேற்கொண்டது. பழனி நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் புதிய கருங்கல் கட்டிடம் கட்டியது. வைகாபுரி கண்மாயில் குறுக்காக காந்தி ரோட்டிலிருந்து திருவாவினன்குடி வரை துணை ரோடு போட்டது. பழனியில் ரயில் நிலையம் அமைக்க பெரும் முயற்சி மேற்கொண்டது. அரசு பொது மருத்துவமனையில் விரிவாக்க வேலைகளுக்கு முழு அளவில் உதவியது. இது மட்டுமா? ஆன்மீகம். சுதந்திர போராட்டத்தில் மட்டுமல்ல, மக்கள் சேவையில் மட்டுமல்ல, பக்தி பற்று கொண்ட நமது சேர்மன் ஐயா ராஜு அவர்கள் பார்ப்புகழ் போற்றும் செந்தில் குமரன் குடிகொண்டுள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் நிர்வாகத்தில் அறங்காவலர்கள் குழுவில் அறங்காவலராகவும் அதே அறங்காவலர் குழுவில் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிலும் சிறப்பாக பணியாற்றிய அவர் பக்தர்களால் மிகவும் போற்றப்படும் சுவாமி திருக்கோவிலின் கும்பாபிஷேகம் நடத்தியதுதான் மிக சிறந்த செயலாகும். இதே போன்று திருக்கோவிலுக்காக அவர் செய்த பணிகள் பல. கும்பாபிஷேக நினைவு அரங்கம் கட்டியது, கிரி வீதியில் சிறு குடில்கள் திட்டத்தை அமைத்தது, ட்ரஸ்ட் போர்டு மீட்டிங் நடத்த மீட்டிங் ஹால் அமைத்தது, கிரி வீதியை சுற்றி சிமெண்ட் ரோடு அமைத்தது, மலைக்கோவிலில் உட்பிரகாரத்தை சுற்றிலும் பக்தர்களின் வழித்தடங்களை விரிவுபடுத்தினார். கர்ப்பகிரக கோபுரத்திற்கு தங்க கவசம் அமைத்தது, பழைய ராஜகோபுரத்தை முற்றிலும் புதுப்பிக்கப்பட்டது. அருள்மிகு தண்டாயுதபாணி நிலையம் என்ற பெயரில் தங்கும் விடுதி கட்ட தனியாரிடமிருந்து நிலம் வாங்கியது. தேவஸ்தான ரெக்கார்டுகளை ஒழுங்குபடுத்தி சீர் செய்ய ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகளை கொண்ட குழு அமைத்தது. பழைய திரு ஆவினன்குடி கோயிலை புதிதாக கட்டுமான பணி செய்து அதற்கும் கும்பாபிஷேகம் நடத்தியது. தேவஸ்தானத்திற்கு சொந்தமான நிலத்தை குத்தகைக்கு விட்டதின் மூலம் கிடைத்த நெற்பயிரை சேமிக்க நெல் களஞ்சியம் என்ற கூடத்தை பெரிய நாயகி அம்மன் கோவிலில் அமைத்தது. கல்வியிலும் மட்டுமல்ல, இசையிலும் மாணவர்கள் பயில வேண்டும் என்பதற்காக நாதஸ்வரம் மற்றும் தவில் பயிற்சி கல்லூரியை அமல்படுத்தியது. தேவாரம், திருவாசகம் மற்றும் வேதாகம பாடசாலையை அமைத்தது. பக்தர்கள் வசதிக்கேற்ப எளிதில் சுவாமி தரிசனம் செய்யவும் மலைக்கோவில் சென்று வர மின் இழுவை ரயில் எனும் விஞ்ச் அமைத்தது. சுவாமி கோயிலுக்கென சொந்தமாக யானை வாங்கி அதை பல வழிகளில் பயன்படுத்தச் செய்தது. பழனியில் கல்லூரி படிப்பை படிக்க வெளியூர் செல்ல வேண்டிய நிலையை மாற்றி நம் பழனியிலேயே படிப்பை தொடர தேவஸ்தானம் மூலம் ஆண்களுக்கு என்று தனியாகவும் பெண்களுக்கு என்று தனியாகவும்
2 கலை கல்லூரியை அமைத்தது. தினக்கூலியாக படித்தரம் பெற்ற தேவஸ்தான ஊழியர்களுக்கு மாத சம்பளம் வழங்கியது. தேவஸ்தானத்திற்கு நிறைய ஊழியர்களை நியமித்தது. செந்தில் குமரனான நம் முருகப் பெருமானுக்கே என்று படைக்கப்பட்டு வரும் 5 சுவைகளையும் சேர்த்து தயாரிக்கப்பட்ட பஞ்சாமிர்தம் எனும் அபிஷேக பொருளுக்கு வரி விதிப்பார் என்று எண்ணிய நம் அறங்காவலர் தலைவர் ஐயா ராஜு அவர்கள் மத்திய அரசிடம் பேசியதன் மூலம் பஞ்சாமிர்தத்திற்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டது. ஏழை மாணவர்களுக்கு அன்பு இல்லம் அமைத்து கொடுத்தது. இறுதி காலம். இவர் வாழ்ந்து காட்டிய வேட்கை முறை அடுத்தடுத்த தலைமுறைகளில் மூளையின் முன்பக்கத்தில் முறையாய் எழுதப்பட வேண்டியது. இவர் இலக்குகளில் தடம் பதித்து புதிது புதிதாய் விளக்குகளை ஏற்றியவர். இவர் தியாகமெனும் வேள்வியில் குதித்து தன்னையே தியாகம் செய்தவர். இவர் உறுதி எனும் வார்த்தைதனில் உறைந்து உருவாகி உச்சமடைந்தவர். இவர் தெரியாத பாஷைகளால் புரியாத மனிதர்களையும் புவியீர்ப்பால் இழுத்தவர். இவர் இன்றைய பழனியின் நிஜங்களை அன்றே புஜங்களில் சுமந்தவர். இவர் மட்டுமே ஒரே சமயத்தில் திசைக்கொரு வித்தை காட்டிய சூத்திரதாரி. 20/10/1989 இம்மண்ணை விட்டு பிரிந்தார். நம் குலம் தலைக்க இன்றுபோல் என்றும் அருள்வாளிக்க வேண்டுகிறேன். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். பிஎஸ்கே லட்சுமிராஜ் அவர்கள் எனது தந்தை. எனது தந்தையார் இந்திய திருநாட்டின் சிறந்த குடிமகனாக வாழ்ந்து காட்டியவர். பொது வாழ்விலே பொது சேவை செய்வதிலே முன்னணியாக திகழ்ந்தவர். அதோடு மட்டுமல்லாமல் சிறந்த குடும்ப தலைவனாக இருந்து எங்கள் குடும்பத்தை வழிநடத்தி காட்டியவர். அவருக்கும் என் தாய்க்கும் 3 குழந்தைகள். அதிலே ஒரு பெண், 2 ஆண் மக்கள். அதிலே மூத்த பையனாக பிஎஸ்கேஎல் காந்தி மோகன்ராஜ் ஆகிய நான் பிறந்தேன். எனது தந்தையார் பிஎஸ்கே லட்சுமிபதிராஜ் இந்திய திருநாட்டின் சிறந்த இந்திய குடிமகனாக வாழ்ந்து காட்டியவர். சிறந்த அரசியல்வாதியாக மற்றவர்களால் மதிக்கப்பட்டவர். பொது சேவையிலே முன்னணியில் நின்று மக்கள் பணியாற்றியவர். அவர் எப்படி பொது வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினாரோ அதைப் போலவே குடும்பத்திலும் சிறந்த குடும்ப தலைவனாக இருந்து என் தாய்க்கு சிறந்த கணவனாக இருந்து எங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியவர் எனது தந்தை பிஎஸ்கே லட்சுமிராஜ் அவர்கள்.
எனது தந்தை பழனி நகர்மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் ஆற்றிய ஒரு செயல் இன்னும் பசுமரத்தாணி போல எங்கள் மனதிலே நிலைத்து நின்று கொண்டிருக்கின்றது. முதலாக நகர்மன்றத்தின் சார்பாக புதிய தண்ணீர் லாரியை வாங்கி அதில் தண்ணீர் இணைப்பி அன்றைக்கு குழாய் இணைப்புகள் குறைவாக இருந்த காலங்களிலே கோடையிலே தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுகின்ற நேரங்களிலெல்லாம் அவரே அந்த தண்ணீர் லாரியை ஓட்டி சென்று இந்த பழனி நகர மக்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்த காட்சி இன்னும் எங்கள் மனதிலே நிழலாடி கொண்டிருக்கின்றது. அந்த மாதிரியான நேரங்களில் அவர் எப்பொழுது வீட்டை விட்டு கிளம்பி சென்றார், எப்பொழுது வீட்டுக்கு வந்தார் என்பதை எங்களால் யூகித்து அறிய முடியாத ஒரு நிலையிலே மக்கள் சேவை ஆற்றுவதிலே மிகுந்த ஆர்வம் காட்டி இந்த பழனி நகர மக்களுக்கு சேவை புரிந்தவர் எனது தந்தை. அவர் முன்னாடி குழந்தைகள் அடிக்கக்கூடாது, அப்புறம் பொறுமையாக இருக்கணும், யார் மேலேயும் கோவப்படக்கூடாது. சில நேரங்களில் நல்வழி காட்டுற இதுகளில் நல்ல புத்தியெல்லாம் எங்களுக்கு சொல்லி எங்களை நல்வழிப்படுத்துவதிலே சிறந்த தந்தையாக விளங்கியவர் எனது தந்தை PSK லட்சுமிராஜ் அவர்கள்.